இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால நேத்துல இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இது மும்பைல நடந்தது. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு லால் பௌச்சா ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உருவச்சிலைக்கு. இங்க வர்றவங்க எல்லாருமே தீவிர விநாயகர் பக்தர்கள் வந்து வழிபடுறதுக்காண்டி வராங்க. நீங்க ஒரு சைடு பக்தர்களை பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தள்ளி தள்ளி விடுவாங்க. அந்த காலை தொட்ட உடனே தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே நின்று அவங்க வாட்டுக்கு கேஷுவலா போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு அவங்க வாட்டுக்கு நிக்கிற விதத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்தை எந்த ஒரு ஆபீசரும் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பணம் மட்டும் இல்ல, பதவி செல்வாக்கு இதெல்லாம் வேணும். அதாவது இது மும்பைல மட்டும் கிடையாது, இந்தியாக்குள்ள எங்கேயுமே உங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்க சாமியை ஈஸியா பார்க்கலாம். இதைத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை முத்து கூட ஒரு ஸ்டேஜில் வச்சு செஞ்சு விட்டுருப்பாப்ல. இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் ஆச்சு. 50 ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபதியும் குங்குமம் நிறையா கொடுப்பாரு. 100 ரூபா கொடுத்தா அப்படி கூப்பிடுவார். அப்படின்னு பாருங்க நேரடியாக. ஒருத்தர் 200 ரூபா கேட்டு கம்பி திறந்து விட்டு உள்ள நில்லுங்க. ஒருத்தர் 300 ரூபா வாங்க உங்க பக்கத்தில் பெருமாள் செல்ஃபி எடுத்துக்கு. ஒருத்தர் 500 ரூபா பெருமாள் கொடுங்க, அவரே பாருங்க உங்களுக்கு. ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தல கோவம் வந்துச்சு இருக்கு. ஏன் சார் கீழே வரீங்க? போன் பண்ணா ஜாந்தர் பெருமாள் வீட்டுக்கு வந்துருப்பல. இதை சொன்னதுக்கு மதுரை முத்துவை போட்டு கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அந்த சிஸ்டத்தை மாத்துங்கடா, அப்புறம் வந்து கிடைங்கடா.